12th March Thursday. கடவுளுடைய வார்த்தையின் ஒளி. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. சங்கீதம் 119, 105. ஆமாங்க, நாம என்ன செய்யணும், நம்ம எப்படி பண்ண போறோம், நம்ம ஒரு எப்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிச்சயம் இல்லாத நம்ம நேரத்துல கடவுள் நமக்கு அவருடைய வார்த்தை தான் நம்மளை ஒளிர செய்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலங்கி இருந்து ஒரு ஜபத்துக்கோ இல்ல ஒரு பைபிள் எடுத்து நம்ம படிக்கும் பொழுதோ அவருடைய வசனம் நமக்கு அவ்வளவு ஒரு தெம்பா இருக்கும். அதுதான் நம்ம வாழ்க்கையில அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு அது உதவும். அதே போலதான் அவரோட வசனம் எப்பயுமே நம்ம ஒரு இடத்துல போய் எங்கிட்டு போறதுன்னு தெரியாம நம்ம நிற்கும் பொழுது அவருடைய வசனம் நமக்கு வழிகாட்டுதலாகவும் நமக்கு திசையாகவும் இருந்து நமக்கு ஆறுதலை கொடுக்குது, ஒரு தெளிவை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்குது. அதனால நம்ம என்னைக்குமே அவருடைய வசனத்தை தியானிக்கணும், ஒரு வசனத்தின்படி நடக்கிறவர்களா நம்ம இருக்கணும். ஜெபம். அன்பின் தேவனே, இன்று நாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் உடைய வார்த்தை ஒளியாக அமைந்து வழிகாட்டும். ஆமேன். Have a grateful Thursday.